அனைவருக்கும் வணக்கம் and a very happy weekend. இன்னைக்கு நிறைய இன்ட்ரஸ்டிங் அப்டேட்ஸ் இருக்கு. Poco F3 GT இந்த ஸ்மார்ட் ஃபோன் உடைய 5G பேண்ட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். அதுக்கப்புறம் பிரைஸ் ஸ்கீம் அப்படின்னு புதுசாக கொடுத்துருக்காங்க, அதோட டீட்டெயில்ஸும் பார்த்துலாம். அதோட அமேசான் உடைய பிரைம் டே சேலில் வந்து என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் டீல்ஸ் இருக்குது, பெஸ்ட் டீல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துலாம். iQOO 8 இதோட இன்னும் சில ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு, எல்லாமே பார்த்துலாம். டெக்னிக்ஸ் நம்பர் 587 இன்றைக்கும் Paytm Contest இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல் அப்டேட்டே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட். ஏன்னா யூடியூப் தான் வேர்ல்ட்லேயே வந்து மோஸ்ட் பாப்புலர் ஆப் அப்படிங்கிற லிஸ்டிங்கில் இருக்குது. இதோட டவுன்லோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பில்லியன் டவுன்லோட்ஸ். எந்த ஆப்புமே இந்த அளவுக்கு டவுன்லோட் ஆகலை. அதிக பேர் வந்து இதை விரும்பி பார்க்குறதா தான் அந்த லிஸ்டிங்கில் சொல்லியிருக்காங்க. பட் நிறைய கான்ட்ரவர்சிஸ். 10 பில்லியன் டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து வேர்ல்டு பாப்புலேஷனே 7.6 பில்லியன் தான். 10 பில்லியன் டவுன்லோட்ஸ் எப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதோட ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பில்லியன் தான் குளோபலாக பார்க்கும்போது. இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது வந்து 10 பில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேக்காக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கான்ட்ரவர்சிஸ் வந்தது. பட் யூடியூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து யூடியூப் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இப்போ அவங்க இல்லாமல் இருக்கலாம். அதோட யூடியூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இல்லைனா 2 அக்கௌண்ட் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஸோ கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கு சரியாக தான் இருக்கும் அப்படின்னு யூடியூப் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் இயர் 2021 குவார்ட்டர்லி ஏர்னிங் ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் வந்து போன குவார்ட்டர்லி ரிப்போர்ட்டை விட அவங்களுடைய வேல்யூவை ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து நிறைய பிராண்ட்ஸோட வந்து அவங்க கொலாப் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெலுடைய 800 மெகாஹெர்ட்ஸ் ஸ்பெக்ட்ரம் வந்து வாங்கினாங்க. அதே 1400 crores கிட்ட இருந்தது. அதுலேயே அவங்களுடைய வேல்யூ வந்து அதிகமாகிடுச்சு டெலிகாம் செக்டரில். அது மட்டும் இல்லை, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டயல் அவங்க கிட்டேருந்து 45% ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. அதோட அபுதாபியில் ஒரு ஆயில் கம்பெனி, கேஸ் கம்பெனி, அதோட கூகுளோட கொலாப் பண்ணி இந்தியாவில் சீப்பஸ்ட் 4G அண்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா அந்த ஃபியூச்சர் பிளான்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜியோவுடைய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போன குவார்ட்டர்லி விட இந்த வாட்டி அவங்களுடைய இன்கம் அண்ட் வேல்யூ ரெண்டுமே அதிகமாக இருக்குது. அமேசானுடைய ஈகோ டிவைசஸில் வந்து இது வரைக்கும் அலெக்ஸா வாய்ஸ் மட்டும்தான் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து ஒரு மெயில் வாய்ஸும் இவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கதா தெரியுது. ஸோ அலெக்ஸா இல்லாமல் வந்து இன்னொரு கவுண்டர் பாயிண்ட் வாய்ஸில் வந்து இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மெயில் வாய்ஸை வந்து இவங்க ஜிகி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் அலெக்ஸாவுடைய வேக் வேர்ட் மட்டும் இருக்காது, ஜிகி வேக் வேர்டும் வந்து அமேசானுடைய எக்கோவில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. தற்சமயம் வந்து உங்களுக்கு யூஎஸில் மட்டும்தான் இது வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் இந்த 2 வாய்ஸஸும் குளோபலாக எல்லாருமே கேட்குற மாதிரி இருக்கும். அமேசானுடைய பிரைம் டேஸில் ஜூலை 26th and 27th எக்ஸ்க்ளூசிவாக பிரைம் யூசர்ஸ்க்காக தான். இதில் வந்து உங்களுக்கு HDFC கார்டு டிஸ்கவுண்ட் இருக்குது 10% அப்படின்னு பார்த்துருந்தோம். யூத் ஆஃபர், நிறைய ஆஃபர்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து ஸ்மார்ட் ஃபோன் டீல்ஸ் எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் டீல் அப்படின்னு சொல்லணும்னா சாம்சங் M51s இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தது லான்ச் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும். இது 19,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதோட வந்து செகண்ட் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து iQOO C3 இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்ராக்சிமேட்டாக 17,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. OnePlus 9 இது வந்து உங்களுக்கு 4,000 rupees ஆஃபரில் இருக்குது. ஸோ நீங்கள் OnePlus ஸ்மார்ட் ஃபோன் ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதோட லேட்டஸ்ட் லான்ச் OnePlus Nord 2 இதுலேயும் வந்து உங்களுக்கு 1,000 rupees வரைக்கும் ஆஃபர், அதாவது லான்ச் பிரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதுவும் பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்குது. அதோட Mi 11X உங்களுக்கு அப்பர் மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனதுலேருந்து ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 26,000 கிட்ட இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. இதுவும் ஒரு பெஸ்ட் ஆஃபர். கூடவே iQOO 7 இதில் வந்து ஒரு புது கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணுறாங்க. இதோட விலை வந்து 28,000 இருக்கும். பிரைம் யூசர்ஸ்க்காக வந்து ஒரு நியான் கலர், ஆரஞ்சு கலர் கொடுக்குறாங்க. அதுவும் ஆஃபரில் இருக்குது. ரெட்மி நோட் 10 சீரீஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் 20Kல அவைலபிளாக இருக்கும் தெரியுது. ஸோ இதெல்லாமே வந்து அமேசானுடைய ஆஃபர்ஸில் பெஸ்ட் டீல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சாம்சங்குடைய ஃப்ளாக்ஷிப் டிவைசஸில் Z Fold3, Z Flip 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட் 11th அன்னைக்கு லான்ச் ஆப்போது ஆல்ரெடி நிறைய ரூமர்ஸில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருந்தோம். இப்போ இன்னும் சில ஃபீச்சர்ஸ் தெரிய வந்திருக்கு. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து IP ரேட்டிங்கோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா IP ரேட்டிங்கோட கொடுக்கல. பட் காஸ்ட்லி ஸ்மார்ட் ஃபோன் IP ரேட்டிங் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் அப்படின்னு
அப்படின்னு சொல்லலாம். இது IPX8 ரேட்டிங்கோட கொடுக்குறாங்க. ஸோ X8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்டாக 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வாட்டரில் டிப் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ IP ரேட்டிங்கோட வந்து சாம்சங்குடைய ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். கார்னிங் பொதுவாக வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு தான் கொரில்லா கிளாஸஸ் லான்ச் பண்ணுவாங்க. கொரில்லா கிளாஸ் 5, 3, விக்டர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா லென்ஸ்க்கும் வந்து இவங்க கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. அகைன் இதுக்கு வந்து நம்பர்ஸ் கொடுக்காம வந்து DX இந்த பேரில் வந்து இவங்க கொரில்லா கிளாஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா லென்ஸ்க்கு மேலே வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இந்த DX and DX+ இருக்கும். அதனால் ஸ்க்ராச்சஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் ஆகும். ஏன்னா பொதுவாக ரியர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர் இல்லாமல் யூஸ் பண்ணும்போது இல்லைனா பேக் பேனலில் கேமரா மாடல் கொஞ்சம் ப்ரொட்ரூட் ஆகியிருந்தாலும் வந்து லென்சஸ் அதிகமாக ஸ்க்ராச் ஆகும். ஸோ இவங்க வந்து அதுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்லலாம். நோக்கியா இந்தியாவில் மறுபடியும் ஒரு 4G ஃபீச்சர் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. Nokia 110. ஸோ ஃபீச்சர் ஃபோன் அப்படின்னு சொன்னாவே எப்போவுமே நோக்கியா தான் எல்லோருடைய ஃபேவரட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர் ஃபோனுடைய விலை 2799 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்போ மாதிரி பிக் பேட்டரி லைஃப் கூடவே HD கால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிறிஸ்டல் கிளியர் வாய்ஸோட இது இருக்கும் அப்படின்னு தெரியுது. இது 1.8 இன்ச்சஸ் TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. யூனிசாக் சிப்செட்டோட வருது. 0.8 மெகா பிக்சலில் கேமரா கொடுத்துருக்காங்க. கூடவே 1020 mAh பேட்டரி. ஸோ லாங் பேட்டரி லைஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக FM அப்புறம் கேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஃபீச்சர் ஃபோன் இந்தியாவில் நோக்கியா தரப்புலேருந்து லான்ச் ஆகிருக்கு. ரியல்மி நேற்று இந்தியாவில் ரியல்மி வாட்ச் 2 ப்ரோ அதுக்கப்புறம் பட்ஸ் இதெல்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரியல்மி வாட்ச் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டச் டிஸ்பிளேவோட 1.4 இன்ச்சஸ் இருக்குது. அகைன் மானிட்டர்ஸ் அதாவது ஹார்ட் மானிட்டர், பிளட் மானிட்டர், ஸ்போர்ட்ஸ் மோட் இதெல்லாம் எல்லாத்தோடையும் இது 3499 லான்ச் ப்ரைஸ். ஏர்லி பர்ட் ப்ரைஸ் வந்து 2999க்கு அவைலபிளாக இருக்குது. அதே ரியல்மி வாட்ச் 2 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் இதுவும் டச் டிஸ்பிளே 1.7 இன்ச்சஸ். இதுலேயும் உங்களுக்கு எல்லா மானிட்டர்ஸ் இருக்குது. கூடவே வந்து டுவல் சேட்டலைட் GPSோட இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. iQOO 8 ஆகஸ்ட் 4 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 888 லான்ச் ஆக போகிற ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஹைலைட்டிங் ஃபீச்சர் மட்டும் இல்லை, இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இது 160 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் ஆக போகிறதா வந்து இப்போ ரூமர்ஸ் வருது. அது மட்டும் இல்லை, இதோட டீசர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு ஹையர் ஸ்பெசிஃபிகேஷன் ஃப்ளாக்ஷிப்பாக இருந்தாலும் ஸ்பெக் வைஸும் வந்து இது பெஸ்ட்டாக கொடுக்க போகிறதா தெரியுது. பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங் கொண்டு வராங்கன்னு. அதோட ரியல்மி புக் இதோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் கலர் வேரியன்ஸ் ரிவீல் இருக்குது. ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்லீக் லேப்டாப்பாக இது லான்ச் ஆகும் அப்படிங்கிறது தெரியுது இமேஜஸ் பார்க்கும்போது. கலர் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா இது ரியல் ப்ளூ, ரியல் ஏப்ரிகாட், ரியல் கிரேன்னு 3 கலர் வேரியன்ஸ்லேயே உங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்ராக்சிமேட்டாக 40,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். Motorola Edge 20 சீரிஸ் கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறதா ஆல்ரெடி பார்த்துருந்தோம். 3 ஸ்மார்ட் ஃபோன் லைட், Edge 20 அதுக்கப்புறம் Edge 20 Pro ஆர் ப்ளஸ் 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ இதோட CAD ரெண்டர்ஸ் ரிவீலாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 778ல லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. கேமரா 108 மெகா பிக்சல் இவங்க கொடுக்கலாம். இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து CAD ரெண்டர்ஸில் வந்து ஒரு நீட் அவுட்லுக்கில் இது லான்ச் ஆகிற மாதிரி தெரியுது. இங்கே ஒயிட் கலர் வேரியன்ட் வந்து ரிவீலாக இருக்குது. அகைன் கேமரா மாடியூலாக இருக்கட்டும் அண்ட் ஃப்ரண்ட் பேனல் எல்லாமே பார்க்கும்போது வந்து இந்த வாட்டி மோட்டரோலாவுடைய Edge 20 வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஒரு ப்ரீமியம் அவுட்லுக்கில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஃபைனலாக Poco F3 GT இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் MediaTek Dimensity 1200 இவங்க கொடுத்துருக்காங்க. கூடவே 6.6 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED பேனல், 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, ஃப்ரண்ட்டில் 20 மெகா பிக்சல், 5065 mAh பேட்டரி, கூடவே 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வந்து பேஸ் வேரியன்ட் 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 26,999க்கும், 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 28,999, 12GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 30,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட 5G பேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 5G பேண்டோட தான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. N77 அண்ட் N78. ஸோ இந்த 2 5G பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு N78 இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஏர்டெல் அண்ட் ஜியோ 3500 மெகா ஹர்ட்ஸில். பட் இதில் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டார் லிங்க் அதுக்கப்புறம் கேபிள் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாருமே வந்து டாட் கிட்ட ரிக்வஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ஸ்டார் லிங்க் உடைய சேட்டலைட் இன்டர்நெட்டாக இருக்கட்டும், இந்தியாவில் கேபிள் சர்வீஸ் எல்லாமே இந்த ஃப்ரீக்வன்சி
ஃப்ரீக்வன்சியில் தான் வந்து நமக்கு இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை ஏர்டெல் அண்ட் ஜியோ வந்து அவங்க லான்ச் பண்ணும்போது வந்து எங்களுடைய ஃப்ரீக்வன்சியோட கொலாப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிக்கிறாங்க. பட் தற்சமயம் இந்தியாவில் N78 வந்து ஏர்டெல் ஜியோ ஒர்க் பண்ணுறதுனால நம்ம கம்பேட்டபிள் அப்படின்னு சொன்னாலும் வந்து அஃபிஷியலாக லான்ச் ஆகும்போது தான் தெரியும் இது வந்து கம்பேட்டபிளாக இருக்குமா இல்லையான்னு. ஸோ இவங்க வந்து இவ்வளோ நல்ல ஃபீச்சர்ஸோடு கொடுத்து இன்னும் எக்ஸ்ட்ரா 5G பேண்ட்ஸ் அதாவது OnePlus Nord 2 எல்லாம் கொடுத்த மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட புது ப்ரைசிங் ஸ்கீம்ஸ் அண்ட் ஆஃபர்ஸும் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. எஸ், இவங்க சொல்கிற ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Poco F3 GT வந்து நீங்கள் August 12th முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 1000 rupees ஆஃபர் இல்லைனா 500 rupees ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து இவங்களுடைய ஸ்கீமை வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்காங்க. எஸ், ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை August 2nd முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து எல்லா ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் 1000 ரூபாய் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து நீங்கள் இதை August 9th முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா 500 rupees ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ப்ளிட் அப் ஆஃபர் வந்து August 12th வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ Poco F3 GTயை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஆஃபர்ஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்டான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். கார்னிங் லான்ச் பண்ண புது ஸ்மார்ட் ஃபோன் கேமரா லென்ஸுடைய ப்ரொடெக்ஷனுடைய பெயர் என்ன? அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஃப்ளிப்கார்ட் கேமரா. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து அமர்நாத். கங்க்ராச்சுலேஷன் அமர்நாத். நீங்கள் இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.